Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் பிரெட்டும் வாழைப்பழம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 5 பிரெட் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பழுத்த 2 வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டு ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி மசிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இந்த சுகரெல்லாம் இந்த பழத்தில் நல்லா கரையிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இந்த ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு சேர்க்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி இதில் சேர்க்குறேன். அடுத்ததாக துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டையும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஒரு ப்ரெட்டையும் கூட இதே மாதிரி மிக்சியில் போட்டு பொடிச்சு சேர்த்து அந்த கரெக்டான பருவத்துக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இனி கையில் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு நமக்கு விருப்பமான சைஸுக்கு சின்ன பால்ஸாக எடுத்து அதை உருட்டி நம்ம என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு தட்டி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை மீடியம் டு லோக்குள்ளாடி மாற்றி வச்சு நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற அந்த மாவை எண்ணெயில் வந்து போட்டு கொடுங்க. இனி ஒரு 2 நிமிஷம் இதை இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இதை திருப்பி போட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடியாகி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு எடுங்க. அப்போ இந்த ஸ்நாக்ஸில் வந்து எண்ணெய் பிடிக்காது. இனி பேலன்ஸ் இருக்கிறதையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இந்த அளவுக்கு டார்க் கலர் ஆகணும்னாலும் அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் டார்க் கலர் ஆகிட்டு. ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக போடும்போதும் எடுக்கும்போதும் ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. போடும்போது எப்படியும் நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா அது கருகி போயிடும். அதே மாதிரி எடுக்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க, இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Till then, bye, take care. அப்போ இது தொட்டு பாடும்போது எனக்கு தெரியாத பாட்டாக பாடு. ஸோ தட் ஐ won't sing with you.